கட்சிகளை கலங்கடிக்கும் கருத்து கணிப்புகள். தேர்தல் நெருங்கிட்டதால ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா கருத்து கணிப்பு நடத்தி மக்களோட பல்ஸ் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். கருத்து கணிப்புகள்ல கிடைக்கிற தகவல்கள் 2 முக்கிய கட்சிகளையும் கலங்கடிக்கிற மாதிரி இருக்காம். இந்த தேர்தல்ல எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் பொதுவா கிடைக்கிற தகவலாம். புது அரசை உருவாக்குறதுல புதுசா களத்துக்கு வந்திருக்கிற கட்சிக்கு முக்கிய பங்கு இருக்காம். இப்போ சூரிய கூட்டணியில இருக்கிற தேசிய கட்சிக்கும் புது அரசு அமைக்கிறதுல முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. தேர்தல் நேரத்துல சூரிய கூட்டணியில இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு கதர்கட்சி சூரிய கட்சியைத்தான் ஆதரிக்கும்னு சொல்ல முடியாதாம். அப்போதைய சூழலுக்கு ஏற்ப என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களாம் அந்த சூழ்நிலைக்காக காத்துட்டு இருக்கிற டெல்லி வாலாக்கள். அதனால தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிற நிலை கூட உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. தேர்தலுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு கொடுக்க எந்த கட்சி ரெடியா இருக்கோ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிறது கதர்கட்சிக்காரங்க எண்ணமாம். ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காம போனா ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டிய கட்டாயம் 2 பெரிய கட்சிகளுக்குமே ஏற்படும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. கூட்டணிகள் இறுதியாகி யாருக்கு எந்த தொகுதின்னு அறிவிக்கப்படாத நிலையில எடுக்கப்படுற கருத்து கணிப்புகள் சரியா இருக்காது அப்படின்னு இத ஒதுக்கி தள்ளுதாம் இன்னொரு தரப்பு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொன்னாலும் இப்படி வெளியாகிற தகவல்கள் பெருந்தலைகளை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்காம். அதே சமயத்துல இப்படி ஒரு வாய்ப்பு உருவாச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்தலாம்னு தேசிய கட்சிகளோட நிர்வாகிகள் யோசிக்க தொடங்கிட்டாங்களாம். அப்படியா? சரி.